24ஆம் ஆண்டு மிக சவால்கள் நிறைந்த நெருக்கடிகள் மிகுந்த ஆண்டாக இருந்தாலும் கூட 2 தேர்தல்களை கடந்து அந்த 2 தேர்தல்களில் மாற்றங்கள் பெறுவதை கொண்டு தமிழ் மக்களுக்கான சிந்தனைகளை தூண்டிய ஒரு ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கிறது. திறக்கப் போகிற 2025ஆம் ஆண்டு மாற்றங்கள் நோக்கிய தமிழர்களுக்கான புதிய பாதைகளை திறந்து விடுகிற ஆண்டாக மாறும் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. தமிழர்களுடைய தேசிய அபிலாஷையான அவருடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான ஆண்டாக வருகிற 2025ஆம் ஆண்டு தன்னுடைய அடையாளத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் மக்களுடைய தனித்துவமான தனி தேசிய அடையாளமும் அவருடைய தமிழ் தேசிய இருப்பும் முக்கியத்துவம் பெற்று இழந்து போன எங்களுடைய மக்களின் இழப்புகளில் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு உயிர்களினுடைய ஆத்மாக்களின் சிந்தனைகளில் இருந்தும் எங்கள் தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் வருகிற ஆண்டும் புதிய பொலிவும் புதிய தெம்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. கடந்த காலங்களில் நாங்கள் கண்ட சவால்கள் அடைந்த மாற்றங்கள் முக்கியமானவை. அந்த அனுபவங்களையும் அந்த வரலாற்று பாடங்களையும் வைத்துக் கொண்டு வரப்போகிற ஆண்டு கட்சிக்கு உள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலேயும் சரி நாங்கள் சவால்களை எதிர்கொண்டு பயணங்களை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை நம்மிடம் உண்டு. அந்த நம்பிக்கைக்கும் சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த தைரியமும் நம்பிக்கையும் இயற்கை என்னும் முறைவன் எங்களுக்கு தந்த அடிப்படையில் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். அந்த வெற்றியோடு வருகிற ஆண்டை வெற்றிகரமான ஆண்டாக சந்திக்க தமிழர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். சார், இந்த புதிய அரசாங்கம் இது தமிழருடைய அரசியல் தேர்வு விடயத்தில் எவ்வாறான இது முன்னெடுப்புகள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? புதிய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளில் இன்னும் அரசியல் தீர்வு முயற்சிகளில் எந்த ஒரு நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்தியதாக இல்லை. இதுவரை அவர்களுடைய எண்ணங்கள் என்பது மறைமுகமானதாக இருக்கிறதே தவிர கருத்துக்களை சொல்வதாக இருக்கிறதே தவிர அதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாக காணவில்லை. ஆனால் வருகிற ஆண்டிலே அவர்களுடைய வரவு செலவு திட்டம் மற்றும் புதிய அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்பூடாகத்தான் தீர்வு காணப் போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் இவை தொடர்பில் நாங்கள் அதிகமான கரிசனைகளை கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் அந்த கரிசனைகளோடு புதிய தீர்வுக்கான பாதையில் அவர்கள் வந்தே ஆக வேண்டும் என்ற அந்த பயணத்தோடு இணைந்து செய்ய காத்திருக்கிறோம்.